ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா கிரீன் சிக்கன் தான். வாங்க எப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஆயில், பட்டர், சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, நட்சத்திர சோம்பு, கருவேப்பிலை, உப்பு, சிக்கன். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடாய் சூடானது அதில் வந்து எண்ணெய் ஊற்றணுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நான் பாருங்க, இந்த ஸ்பூன் அளவு 2 ஸ்பூன் பட்டர் ஊற்றணும். பட்டர் வந்து கருகாமல் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து 2 பட்டை, 5 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரே ஒரு குட்டி நட்சத்திர சோம்பு, கொஞ்சோண்டு சோம்பு, 3 பிரியாணி இலை போட்டுட்டு சின்ன வெங்காயம் இருக்கு பாருங்க, சின்ன வெங்காயம் பிளஸ் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். பொன்னிறமா வதங்கினதுக்கு அப்புறம் இந்த ஸ்பூன் அளவு 5 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அந்த பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா வதக்குங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உப்பு மஞ்சள் போட்டு கழுவி வச்சிருக்க சிக்கனை வந்து நீங்கள் உள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா அடி பிடிக்காம பார்த்துக்குங்க. அரை டம்ளர் தண்ணி வந்து நீங்கள் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுங்க. ஒரு 50 மினிட்ஸ் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே வந்து நல்லா இந்த சிக்கன் வந்து வேகணும். அதுதான் வந்து இந்த டிஷ்ஷோட ஹைலைட். அப்பப்போ மட்டும் நீங்கள் வந்து அடி பிடிக்காம எடுத்து கிண்டி விட்டுட்டே இருங்க. ஏன்னா அடி பிடிச்சிருச்சுன்னா டேஸ்ட்டே மாறிடும். அதனால வந்து சிக்கனை வந்து அப்பப்போ எடுத்து கிண்டிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் இது 3ஐயும் வந்து நல்லா நைஸாக அரைச்சிருங்க. ஏன்னா நைஸாக அரைச்சாதான் கொஞ்சம் நல்லா ஒரு கிரேவி. ப்ளஸ் வந்து இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவு புதினா எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கொத்தமல்லி வந்து ஈக்குவலாக எடுக்கணும். அப்போதான் வந்து உங்கள் கிரேவி வந்து நல்லா வரும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து கிரேவியாக வேணும், அதாவது சாப்பாடு கூட நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த ஸ்டேஜில் வந்து இறக்கிடுங்க. அப்படி இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சு நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. ஆனால் கருகாமல் பார்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க. ஒரு 50 மினிட்ஸ் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. எண்ணெய் பிரித்து வரணும், ப்ளஸ் வந்து அந்த பச்சை வாசம் வந்து போகணுங்க. அப்போ தான் வந்து சிக்கன் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். மெயினாக நீங்கள் இந்த ஸ்டேஜ் வந்தோம்னா கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது, அவ்வளோதாங்க, டிஷ் ரெடி. மேடம் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க மேடம். சூப்பராக ஓகேங்க, சக்ஸஸ். நல்லபடியாக இன்னைக்கு சமைச்சாச்சு. நீங்களும் டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க சமைச்சு பார்த்துட்டு. உங்களுக்கு ஏதாவது டிஷ் சமைக்கணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சண்டே இன்னொரு டிஷ்ஷோட நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது மஹி ரஞ்சனி. அது வரைக்கும் பாய். அம்மா. நெக்ஸ்ட் சண்டே என்ன ஸ்பெஷல்?
அது சர்ப்ரைஸ்.